கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுற எல்லாருமே வீட்லயே மீன் வறுவல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க. அதையே ஒரு ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு செம்ம சிம்பிளா செய்யற மாதிரி ஒரு ரெசிபி ஒன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் மட்டன் சாப்ஸ் வச்சு ஒரு ஈஸி ரெசிபி ஒன்னு சொல்றேன், ரெண்டுமே செம்ம சிம்பிளா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நல்ல பக்காவான வஞ்சர மீன் ஒன்னு வாங்கி பெர்ஃபெக்ட்டான சைஸ்ல கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல இந்த டார்லிங் ஃபிஷ் மசாலாவை கொட்டி உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண இந்த மீனுக்கு மேக்கப் பண்ணிட்டு ஒரு 1 hour ஊற வச்சு தோசை கல்லுல போட்டு கருவேப்பிலை தூவி வறுத்து எடுத்தா பக்காவா ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கிண்டி விட்டு தக்காளி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஹீரோவான இந்த டார்லிங் மட்டன் மசாலா மட்டும் இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு வேக வச்ச இந்த மட்டன் சாப்ஸ் இதுல கொட்டி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி தண்ணி சுண்டுனதும் கொத்தமல்லி தூவுனா செம்ம டேஸ்டான இந்த மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடும். அது அப்படியே சுட சுட சாப்பாடு போட்டு மீன் வறுவலும் சைடுல இந்த மட்டன் சாப்ஸும் வச்சுட்டு சாம்பார் ஊத்தி இவனுங்களை சைடிஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல டேஸ்ட்லாம் சும்மா தட்டி தூக்கிரும். இந்த டார்லிங் மசாலா இது மட்டும் இல்லாம சாம்பார், சிக்கன் 65, ரசம், பிரியாணி, சில்லி பவுடர், பெருங்காயம், ஊறுகான்னு நிறைய இருக்கு. இதை வச்சு ஈஸியா எல்லாமே செஞ்சிடலாம். ரெசிபியும் அதுலயே போட்டிருக்கோம். டேஸ்டும் சீரியஸ்லி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.